திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் மொத்தம் பகுதி 2. அன்று மாலை தமயந்திக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கோவிலுக்கு போகாதே, உன் குழந்தை நாசமாக போயிடும் என்று மாமியார் சபித்ததை எண்ணி மனம் குமைந்தபடிதான் கோவிலுக்கு வந்திருந்தாள். காமதேனுவின் தரிசனம் ஒரு இன்ப அதிர்ச்சிதான். அதை எண்ணி சிலாகித்து பேசும் பொழுது அடுத்த அதிர்ச்சியாக இதோ அங்காயி விடுத்த எச்சரிக்கை. ஏன் சொல்லக்கூடாது? தமயந்தி கேட்டாள். உன் மாமியார்காரியை பைத்தியமாக இருட்டு ரூமுக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி நீயும் நிரந்தரமாக பைத்தியமாக போயிடுவ. உன் குழந்தையின் வாழ்க்கையும் நாசமாக போயிடும். நான் சொல்கிறதை கேளு தாயி. காமதேனுவை தரிசனம் பண்ணின விஷயத்தை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதே. நிம்மதியே இல்லாத ஜன்மமாக போயிடுவ. அங்காயி அவளை எச்சரித்து கொண்டிருந்த அதே நேரம் கற்பகம் அண்ணி தண்டைகள் ஒலிக்க நடந்து வந்தாள். அங்காயி, தமயந்தியை அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து வம்படிச்சுக்கிட்டு நிற்கிறவ, குருக்கள் தீபாராதனை காட்ட போகிறாரு, சீக்கிரம் வாங்க. கற்பகம் கூற அங்காயி கண்களால் எச்சரித்தபடி அவள் கையை பிடித்து கொண்டு மகா மண்டபத்தை நோக்கி நடந்தாள். அம்பாளுக்கும் ஈசனுக்கும் நாகநாத குருக்கள் தீப ஆராதனை காட்ட காமதேனு வாகனத்தை கவனித்த தமயந்தியின் தேகம் சிலிர்த்தது. சற்று முன் பார்த்திருந்த அதே நீலப்பட்டாடையும் மல்லிகை மலர்களும் காமதேனு வாகனத்திற்கு சாற்றப்பட்டிருந்தன. தான் கண்ட காட்சி தன் கணவரிடமாவது சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தபடியே நடந்தாள் தமயந்தி. ஏதாவது கண்ணில் பட்டுதா என்று குடும்பத்தினர் அவளை கேட்டபடியே இருக்க அமைதி காத்தாள் தமயந்தி. அன்று இரவு அருகே படுத்திருந்த கணவனின் காதில் ரகசியமாக கிசுகிசுத்தாள். என்னங்க, இன்னைக்கு சாயங்காலமா கோவிலில் நந்தவனத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ காமதேனு பசுவை பார்த்தேன். என்னை பார்த்து சிரிச்சிட்டு கோசாலைக்கு உள்ளே நுழைஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு. இவளை நம்பாமல் சிரிக்கத் தொடங்குவான் குணசேகரன் என்றுதான் தமயந்தி நினைத்தாள். ஆனால் தமயந்தி நடந்ததை கூறியதுதான் தாமதம். கட்டிலிலிருந்து துள்ளி எழுந்து நெகிழ்ந்திருந்த தன் வேட்டியை இருக்க கட்டியபடியே அவளை பிரமிப்புடன் பார்த்தான். என்ன பயப்புள்ள, இவ்வளவு நிதானமாக சொல்கிறவனி? எவ்வளவு பெரிய விஷயம்! அங்கண்ணி உன்னை கேட்டுச்சில்ல, அப்போவே சொல்ல வேண்டியது தானே ஒன்றுமே நடக்கலைன்னு. நாங்களெல்லாம் வசனப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு கூச்சல் போட்டபடியே அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினான். அண்ணே, சின்னண்ணே, அங்கண்ணி என்று குணசேகரன் கூப்பாடு போட பரபரவென்று கீழே இருந்த தளங்களில் விளக்குகள் எரிந்து கதவுகள் எல்லாம் திறந்தன. என்ன விஷயம் குணா? திபுதிபு என்று 3வது மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த குணசேகரனை இசைக்கு பாண்டி கேட்டான். தமயந்தி கண்ணில் காமதேனு தெரிஞ்சுதான் அண்ணே, உற்சாகத்துடன் குணசேகரன் சொல்ல விரைவிலேயே இந்த உற்சாகம் பாண்டிராஜ்யம் வீடு முழுவதுமே பரவிவிட்டது. பெரிய வீடே அல்லோலகல்லோப்பட்டது. மூச்செரிக்க 3 மாடிகள் ஏறி வந்த அங்கண்ணி தமயந்தியின் கன்னங்களை வழித்து தன் தலையின் இரு புறங்களிலும் சொடுக்கி கொண்டாள். பாக்யலக்ஷ்மி, எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம குடும்பத்துக்கு விடிவு காலம்தான் என்றாள். அடுத்ததாக அங்கண்ணி செய்த செயல் தமயந்தியை திடுக்கிட வைத்தது. கலாவதி கையில் எரியும் கற்பூரத்தட்டுடன் வந்து அங்கண்ணியிடம் நீட்ட அவள் அதை வாங்கி தமயந்தியின் முகத்துக்கு நேராக 3 முறை சுழற்றினாள். அடுத்த கணம் அந்த குடும்பத்தினர் அனைவரும் பெரிய பாண்டி உட்பட தமயந்தியின் கால்களில் விழுந்தனர். தன் கணவன் குணசேகரனை தன் காலில் விழுவதைக் கண்டு தமயந்தி பதறிப்போனாள். ஐயோ, என்னங்க இது? நீங்கள் போய் என்ன வணங்குறீங்க? துடிதுடித்தாள் தமயந்தி. உன் பயத்தில் தெய்வத்தை சுமந்துக்கிட்டு இருக்க, அதனால் தப்பு இல்லை. நீ நிம்மதியாக தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் என்று குடும்பத்தினர் கலைந்து சென்றனர். தமயந்திக்கு தூக்கம் வரவில்லை. காமதேனுவை பார்த்த விவரத்தை உன் புருஷன் வீட்டாரிடம் சொல்லாதே என்று அங்காயியின் எச்சரிக்கையை மீறி விஷயத்தை அவள் சொன்னது சவரோ என்று முதல் தடவையாக நினைக்க ஆரம்பித்தாள் தமயந்தி. குணசேகரன் நிம்மதியாக உறங்கிவிட்டிருக்க தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருந்தாள் தமயந்தி. தண்ணீர் குடிக்கலாம் என்று அவள் எழுந்த பொழுதுதான் ஓ என்கின்ற அந்த ஓலம் அவள் செவிகளில் வந்து அரைந்தது. அதை கேட்டதும் திகிலுடன் படுக்கையறை கதவை திறந்து எட்டி பார்த்தாள். மீண்டும் அந்த ஓலம் கேட்க ஹாலுக்கு வந்து சாப்பாட்டு அறையை கடந்து மூடிய கதவின் முன்பாக நின்றாள். அந்த கதவின் பின்பக்கமாக ஒரு வெட்டவெளி பால்கனி உண்டு. துணிகளை உலர்த்துவதற்காக அமைக்கப்பட்ட பகுதி அது. திறக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தபடியே நிற்க மீண்டும் ஹோ என்கின்ற அந்த ஓலம் கேட்டது.
3வது மாடியில் தானே இருக்கின்றோம் என்று சற்றே தைரியப்படுத்தி கொண்டு கதவை திறந்து பால்கனிக்குள் பிரவேசித்தாள். சில்லென்று காற்று முகத்தை வந்து தாக்கியது. ஓ என்று மீண்டும் அந்த அழுகியான ஓலம் கேட்டது. பால்கனியிலிருந்து எட்டி பார்க்க கீழே நேராக மாமியார் பாஞ்சாலி இருந்த இருட்டு அறை தெரிந்தது. படித்து சொன்னனே கோவிலுக்கு போவாதன்னு, கேட்காம போனாளே, இப்போ கொலைக்கார காமதேனுவை பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாளே, பைத்தியக்காரி. மாமியார் பாஞ்சாலியின் புலம்பல் தமயந்திக்கு தெளிவாக கேட்டது. தன்னை பற்றி தான் பேசுகிறாள் அவள் என்பதை புரிந்து கொண்டாள் தமயந்தி. காதுகளை கூர்மையாக்கி உன்னிப்பாக மாமியார் சொல்வதை கேட்டாள். பாஞ்சாலியின் புலம்பல் தொடர்ந்தது. நான் ஒருத்தி காமதேனுவை பார்த்துட்டு என் கண்மணி எழுந்தது பத்தாதா, இவ்வளவு என் கதிக்கு ஆளாகணுமா? பாஞ்சாலியின் மூலம் தமயந்தியின் அடிவயிற்றை கலக்கியது. அவசரமாக மீண்டும் தன் போர்ஷனுக்குள் நுழைந்து பால்கனி கதவை சாற்றியவள் மடக் மடக்கென்று தண்ணீரை குடிக்கத் துவங்கினாள். கோவூரின் சந்நிதி தெரு. தெருவில் நுழைந்தவுடன் எதிரே கம்பீரமாக நிற்கும் கோவில் கோபுரத்தை பார்க்கும் பொழுது இடதுபுறமாக 4வதாக உள்ள பூட்டி கிடக்கும் வீட்டின் பின்புறமாக ஒரு போர்ஷனில் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கின்றதே, அதுதான் பெரிய வீட்டு கணக்கு பிள்ளை சிவசேனின் வீடு. அந்த சிறிய போர்ஷனை பார்த்ததுமே கூறிவிடலாம் அந்த வீட்டின் உரிமையாளரானவர் வைதீக பிராமணர் என்று. தன் வீட்டைச் சேர்ந்த பெண்கள் மாதம் விலகுவதற்காக அமைந்த பகுதி அது என்று. தற்போது அந்த வைதிக வீட்டுக்கார குடும்பம் கோவூர் தேனுகாம்பாளுக்கு பை சீரியோ சொல்லிவிட்டு பிட்ஸ்பர்க் மீனாட்சியை ஆராதித்து கொண்டிருக்கின்றது. பிள்ளை அமெரிக்க குடியுரிமை பெற்றுவிட்டான். நாடு 6 மாதம் காடு 6 மாதம் என்பது போல் அமெரிக்காவில் 6 மாதம் கோவிலில் 6 மாதம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டுக்கார தம்பதிகளும் அமெரிக்காவின் குடியுரிமையை வாங்கி கொண்டு விட்டனர். 3 தலைமுறையாக வாழ்ந்திருந்த வீட்டை விற்க மனமில்லாமல் முன்பகுதியை பூட்டி வைத்து கொண்டு பின்பகுதியை 40 ரூபாய்க்கு சிவனேசனுக்கு வாடகைக்கு விட்டிருந்தார். அவர் விட்டிருந்தார் என்று கூறுவதை விட தன் வீட்டின் முன்பகுதியில் பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்ல முடியாத உயர்ந்த பொருளுக்கு சிவனேசனை காவலாக வைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு ஹால், சமையலறை மற்றும் கொல்லையில் பாத்ரூம், டாய்லெட், அவ்வளவுதான். இந்த குடியிருப்பின் மொத்த பகுதியே இதுதான். இந்த சிறிய போர்ஷனில் சிவனேசன், மனைவி குலதனம், மகள் அருந்ததி மற்றும் மகன் காமேஸ்வரன் என்கின்ற காமேஷ் ஆகியோருடன் வசித்து வந்தார் சிவனேசன். அப்பா உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்த கந்த சஷ்டி கவசம் உறங்கிக் கொண்டிருந்த காமேஷின் உறக்கத்திற்கு தடை செய்தது. சலிப்புடன் ஒலியை எழுப்பிய காமேஷ் போர்வையால் தன் நெடிய உருவத்தை தலையோடு சேர்த்து போர்த்தி கொள்ள அந்த போர்வை அவனது தேகத்தை முழுவதுமாக மறைக்க இயலாமல் தோல்வியை கண்டது. இப்போது அவனது முழங்காலில் இருந்து பாதங்கள் வரை போர்வை விட்டு வெளியே வந்திருந்தன. கர்லாக்கட்டை போல் அவனது 2 கால்களும் அந்த சிறிய ஹாலின் குறுக்கே ரயில்வா தண்டவளாக நீட்டிருக்க வீட்டின் முன்புற தோட்டத்தில் பூக்களை பறிப்பதற்காக மூங்கில் கூடையுடன் புறப்பட்டாள் அருந்ததி. அவளது கால்களை தாண்டுவதற்கு எத்தனித்தாள். காமேஷின் உறக்கத்தை கெடுக்கக்கூடாது என்பதற்காக தன் பாதத்தை அவனது 2 கால்களின் நடுவே ஊன்றி மற்றொரு காலை எடுத்து தாண்டி கொண்டிருந்த வேளையில் அகஸ்மாத்தாக புரண்டு படுத்தான் காமேஷ். இதனால் அருந்ததியின் வலது கால் அவன் கால்களுக்கிடையே சிக்கிக்கொள்ள தடுமாறி அலறலுடன் தம்பியின் மீதே விழுந்தாள் அருந்ததி. அலறல் ஒலியை கேட்டு சமைத்து கொண்டிருந்த குலதனம் கலவரத்துடன் சமையலறிந்து எட்டி பார்த்தாள். சிவனேசனும் கந்தசஷ்டியை நிறுத்திவிட்டு பதற்றத்துடன் ஹாலுக்கு வந்தார். தன் மீது விழுந்திருந்த அக்காவை எரிச்சலுடன் அப்பால் தள்ளியபடியே எழுந்து அமர்ந்தான் காமேஷ். நிம்மதியாக தூங்க முடியுதா இந்த வீட்டில்? வீட்டுக்கார ஐயர் தான் முன் போர்ஷன் சாவியை கொடுத்துட்டு போயிருக்காருல்ல, சாவியை கொடுத்தா நான் முன் போர்ஷனில் போய் தூங்குவேன்ல? எட்டி பார்த்த அம்மாவை சலிப்புடன் கேட்டான். சுபாவத்திலேயே நியாயமான சிந்தனையும் சட்டதிட்டங்களை கடைபிடிக்கின்ற பையன் காமேஷ். ஆனால் அப்பாவின் கையால் ஆகாத தனமும் அம்மாவின் சகிப்புத்தன்மையும் அவன் முகத்தில் கோபமும் கடுகடுப்பும் நிரம்பி விழுவதற்கு காரணமாகிவிட்டன. யாராவது அவன் காலை மிதித்து விட்டால் தன்னால் அவனது கை பலார் என்று அவர்களது கன்னத்தை தாக்கும். அந்த அதிர்ச்சியிலேயே அடிப்பட்டவர்கள் சாரியே என்கின்ற வார்த்தையை உதிர்ப்பார்கள். சரி என்று காமேஷ் போய்கொண்டே இருப்பான். அதை எப்படி முன் போர்ஷன் சாவியை கொடுப்பேன்? நம்மளை நம்பி அவர் சாவியை கொடுத்துட்டு போயிருக்காரு, நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, காட்டமான குரலில் கூறினார் சிவனேசன்.
எதுக்காக இப்படி கத்தி பேசுகிறாரு? அமெரிக்காவில் இருக்கிற ஐயருக்கு இவர் நியாயமாக நடங்கிறது தெரிஞ்சிருமாக்கும். காமேஷ் ஷார்ட்ஸுடன் எழுந்து வந்து நிற்க அவன் கட்டியிருந்த வேட்டி போர்வையுடன் பின்னி பிணைந்து கிடந்தது. குலதனம் தலையில் அடித்து கொண்டாள். இதுக்கு நீ வேஷ்டியை கட்டியிருக்க வேண்டாம் என்றபடியே சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். மகனின் கம்பீரமான தேகத்தை ஒருமுறை ஏற இறங்க நோக்கினார் சிவனேசன். சிறு குழந்தையாக தோளில் தொற்றிக்கொண்டு இவரிடம் இராமாயண மகாபாரத கதைகளை கேட்ட அந்த நோஞ்சான் பிள்ளையா இவன்? என்ன ஒரு வளர்த்தி! சற்றே கருத்த தேகம்தான், ஆனால் கம்பீரத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்தான். அடர்த்தியான தலைமுடி, வட்டமான முகம், அதில் 2 அகன்ற குளங்களாக மின்மினுக்கும் கண்கள், தீர்மையான நாசி, அதற்கு கீழே முறுக்கு மீசை, நெடிய கழுத்து, இருபுறமும் கற்பாறையாக தோள்கள், அகன்ற மார்பு, சதயுகங்களாக புஜங்கள் என்று ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த வாலிபனாகவே தோன்றவில்லை அவன். நிச்சயம் அவனது தேகம் சிவனேசனின் சொற்ப சம்பளத்தால் வளர்க்கப்பட்டதல்ல. அவ்வப்போது தெருக்கோடி பேப்பர் ஐயருக்காக கடின வேலைகளை செய்து பணம் சேர்த்து தன் உடலை டவுன் ஜிம்முக்கு சென்று போஷித்து வருவதால் தான் இத்தனை கம்பீரம். இதோ குலதனம் அன்று கிடைத்த கைக்குத்தல் அரிசியை வைத்து ஏதோ ஒரு சமையலை ஒப்பேற்று கொண்டிருக்கிறாள். நிச்சயம் அவளது சமையலில் அன்றாடம் கருவேப்பிலை துவலை, கருவேப்பிலை குழம்பு அல்லது கருவேப்பிலை பொடி என்று இருக்கும். வீட்டு வாசலில்தான் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கின்றதே. 40 ரூபாயை வீட்டுக்கார ஐயரின் வங்கி கணக்கில் வாடகையாக செலுத்திவிட்டு எஞ்சியுள்ள 460 ரூபாயில் குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு. 500 ரூபாய் சம்பளத்தில் பெரிய வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு கணக்கு எழுதி கொண்டு இருப்பார். ஆயிரங்களை தாண்டி லட்சங்களை கணக்கர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது. தெரிந்தும் தெரியாத மாதிரி காட்டிக்கொள்ளுவார்கள் பெரிய வீட்டுக்காரர்கள். அருந்ததியும் கல்யாணத்திற்கு தயாராகிவிட்டாள். அவளது திருமணத்திற்கு மாதம் 60 ரூபாயாவது சேமிக்க நினைக்கின்றார் சிவனேசன். முடியவில்லை. அவளை அக்கம்பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லித்தந்து சிறுக சிறுக தன் கல்யாணத்துக்கு சேமித்து வருகின்றாள். இவள் பூப்பறிக்க வீட்டின் முன் தோட்டத்திற்கு வருவதற்காக கையில் மடித்த பேப்பருடன் காத்திருக்கின்றான் எதிர் வீட்டு உமையாளின் மகன் செந்தில்வாதி. இன்று பேப்பரின் தலைப்புச் செய்தி என்ன என்று போய் கேட்டால் தலையை சொறிவான். அருந்ததி காலையில் என்ன கலர் புடவை கட்டி இருந்தாள் என்றால் பட்டென்று பதில் வரும். காமேஷ் +2 வரை தான் படித்திருந்தான். நல்ல மதிப்பெண்கள் எடுத்துதான் தேர்ச்சியும் பெற்றான். ஆனால் வீட்டுச் சூழ்நிலையை கருதி பிடிவாதமாக கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கப் போவதாக அறிவித்துவிட்டு தெருக்கோடியில் இருந்து பேப்பர் ஏஜென்ட் ஐயரின் எடுபடியாக சேர்ந்து விட்டான். இளம்பிள்ளை வாதத்தினால் கால்கள் சோம்பிய நிலையில் இருந்த ஐயரின் மகன் விச்சுவை மோட்டார் பைக்கில் பள்ளிக்கு அழைத்து சென்று வருவதும், அவனை நோண்டி என்று யாராவது கிண்டல் செய்தால் அவர்களை தேடிச் சென்று தாக்குவதும், காலை நேரங்களில் செய்தித்தாள் பண்டல்களை கடைகளில் விநியோகிப்பதும், ஐயரின் வங்கி கணக்குகளை பார்த்து கொள்ளவும் தான் அவனுக்கு வேலை. நாளடைவில் ஐயரோடு மிகவும் ஒன்றி போய்விட அவன் கையில் தாராளமாக பணம் புரளத் துவங்கியதும் கரஸ்பாண்டன்ஸ் கோச்சிங் மீது இருந்த ஆர்வமும் காணாமல் போய்விட்டது. சம்பாதிப்பதற்கு படிப்பு தேவையில்லை என்கின்ற அறிவிப்போடு மேற்படிப்புக்கு விடை கொடுத்திருந்தான். ஒரு விதத்தில் காமேஷின் கட்டான உடலுக்கு ஐயரும் ஒரு காரணம். அவனுக்கு போஷாக்கான உணவை அளித்து அவ்வப்போது அவனை டவுன் ஜிம்மிற்கு அனுப்பி 6 பேக்கை வளர்த்து கொள்ளும்படி கூறியதே அந்த ஐயர்தான். ஐயருக்கு நிலங்கள் நிறைய உண்டு. அதனால் எதிரிகளும் அதிகம். பிரச்சனை செய்யும் நபர்களை சமாளிக்க தன் உடல் விளைவை நம்பி பிரயோஜனமில்லை என்பதை உணர்ந்திருந்த ஐயர் தன் எதிரிகளை கையாள்வதற்காகவே காமேஷின் உடலை போஷித்தார். காமேஷுக்கும் அடிதடி என்றால் கொள்ளை பிரியம். வீண் வம்புக்கு போக மாட்டான் தான். ஆனால் வம்பு அவனை தேடி வந்தால் விடமாட்டான். பக்கத்து கிராமத்து பண்ணையாரின் பிள்ளை ஒருமுறை அருந்ததியின் மீது சைக்கிளால் இடித்து விட்டான் என்பதற்காக அவனை தேடி பிடித்து நைய புடைத்து விட்டு வந்திருந்தான். அதனால் 2 கிராமங்களுக்கும் தகராறு மூண்டுவிட பிறகு பெரிய வீட்டு செண்பக பாண்டிதான் தலையிட்டு சமாசாரம் செய்து வைத்திருந்தான். எலே சிவனேசா, உன் அவனை கொஞ்சம் அடக்கி வை. காளமாடு கணக்கா பலத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தெரிகிறான். பேசாமல் நம்ம எண்ணெய்ச்சக்க ஓட்ட சொல்லு, மாதம் 150 தரேன். பெரிய பாண்டி சொன்னதை மகனிடம் தெரிவித்தார் சிவனேசன். ஏன் நீங்கள் ஒருத்தர் செக்கு மாடு மாதிரி பெரிய குடும்பத்தை சுற்றி வர்றது பத்தாதா? நானும் வேற வரணுமா? நான் என் வழியை பார்த்துக்கிறேன் என்று அலட்சியமாக கூறி அகன்று விட்டு இருந்தான் காமேஷ். பூக்கூடையுடன் எழுந்த அருந்ததி தம்பியை கரிசனத்துடன் பார்த்தாள். காமேஷ், காலில் அடிபட்டிருக்கா பாரு.
நீ ஓடி ஆடி வேலை செய்கிறவன், உனக்கு காலு ரொம்ப முக்கியம். அக்கறையுடன் கேட்ட அருந்ததி பாசத்துடன் நோக்கினான் காமேஷ். அதெல்லாம் ஒன்றுமில்ல என்றவன் வேட்டியை எடுத்து இறுக கட்டியவன் அதை முழங்காலுக்கு மேலே மடித்து கொண்டு நீண்ட சோம்பல் ஒன்றை முறித்தான். கோவிலுக்கு போறியாக்கா? காமேஷ் கேட்டான். ஆமாம், இன்னைக்கு ஆவணி அஷ்டமி. நாகநாத குருக்கள் அரளிப்பூ கேட்டார் என்றபடியே வீட்டிற்கு முன்புறம் சென்றாள். கொல்லைப்புறத்திற்கு சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு அம்மா அங்கேயே தயாராக வைத்திருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு குளித்து முடித்தான். மீண்டும் சமையலறைக்கு சென்ற பொழுது நசுங்கிய பித்தளை டம்ளரில் குலதனம் அவனுக்காக வைத்திருந்த கருப்பட்டு காப்பியை அருவருப்புடன் நோக்கினான் காமேஷ். அவனுக்கு முன்னாடி பேப்பர் ஐயரின் மனைவி விசாலாட்சி தரும் காஃபி நிழலாடியது. பெரிய எவர் சில்வர் டபரா டம்ளரில் நுரை பொங்க கள்ளிச்சுட்டாக காப்பி கொதிநிலையில் அவனுக்கு தருவாள். நாள் முழுவதும் அந்த காஃபியை குடித்து கொண்டே இருக்கலாம். அதை குடித்தவனுக்கு கருத்த நிறத்தில் கருப்பட்டு காஃபியை நசுங்கிய பித்தளை டம்ளரில் கடனே என்று கொடுத்தால் எப்படி குடிக்க பிடிக்கும்? பூஜை செய்கின்றேன் பேர் வழி என்று சமையலறை முழுவதுமே சாம்பிராணி புகை விட்டிருந்தார் சிவனேசன். நீண்ட நேரம் பூஜை செய்தால் என்ன பிரயோஜனம்? கிடைக்கின்ற சொற்ப வருமானத்தில் சாம்பிராணி கற்பூரத்திற்கே அதிகம் செலவாகி விடுகின்றது. சாமி படங்களுக்கு தாராளமாக பூக்கள் வைத்திருந்தார் உபயதாரர். வீட்டிற்கு முன்னால் தோட்டத்தை வைத்திருந்த வீட்டுக்காரர். ஐயர் வீட்டு தோட்டத்தில் பூக்கின்ற பூக்களை மட்டும் அள்ளி அள்ளி சாமி படங்களுக்கு வைக்கலாமா? இது மட்டும் துஷ்பிரயோகம் இல்லையா? அம்மாவை பார்த்து காமேஷ் கேட்க கொஞ்சம் பாவனையில் அவள் தன் இரு கைகளையும் கூப்பினாள். சீக்கிரம் அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ செவ்வரளி பூவைத்தான் பறிக்க போயிருக்கா. அவளை விதையை பறிக்க வச்சுடாதீங்க என்றபடி கருப்பட்டி காப்பியை திரும்பி பார்க்காமல் பேப்பரையர் வீட்டுக்கு புறப்பட்டான் அவன். குலதனத்துக்கு தெரியும் அவனுக்கு அங்கே சிறந்த காப்பி கிடைக்கும் என்று. மௌனமாக அந்த காப்பியை எடுத்து தன் வாயில் ஊற்றிக்கொண்டாள். காமேஷ் தன் போர்ஷனிலிருந்து வெளியே வந்து முன்புறமாக நடந்தான். அருந்ததி செவ்வரளியை பறிக்க எதிர்வீட்டு செந்தில் பேப்பரை விரித்தபடியே அதன் பின்னாலிருந்து எட்டு பார்த்து கொண்டிருந்தான். இப்படி வாலிபர்கள் இருக்கும் வரை நியூஸ் பேப்பர்கள் சர்க்குலேஷனுக்கு என்ன குறைவு? காமேஷ் நினைத்து கொண்டான். காமேஷ் வாயிற்புறம் வருவதைக் கண்டதும் அவசரமாக பேப்பரை மடித்து கொண்டு உள்ளே நழுவினான் அவன். காமேஷுக்கு சிரிப்பாக வந்தது. அருந்ததியின் மீது அவனுக்கு கண் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் தொடை நடுங்கி தைரியமாக வந்து பெண் கேட்க வைக்கில்லை. காமேஷின் வலுவான சிக்ஸ் பேக்ஸை கண்டு அப்செட் ஆகி விடுகின்றான். நல்ல மனிதன்தான், ஆனால் அவன் அம்மா உமையாள் ஒரு ராட்சசி. காமேஷின் சிக்ஸ் பேக் அவளது வாய்வீச்சின் முன் எடுபடாது. பேசியே 6 பேரே ஒரே சமயத்தில் பேக் செய்து விடுவாள் அவள். உமையாளாக இல்லாமல் ஊமையாக இருந்திருந்தாள் காமேஷ் தன் அக்காவை வாத்திக்கு மனம் முடித்திருப்பான். தெருவில் இறங்கி நடக்க எதிர் வீட்டு கிட்டு ஐயர் மனைவி மோகனா வீட்டு வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். டேய் காமேஷா, இந்த மாதம் கலைமகள் வந்தாச்சா? கோலம் போட்டபடியே கேட்டாள் மோகனை. இல்லை மாமி என்றவன் வியப்புடன் தெருவை பார்த்தான். எல்லார் வீட்டு வாசலிலும் பெண்கள் கோலமிட்டு கொண்டிருந்தனர். என்ன மாமி, எல்லா வீட்டிலும் கோலம் போடுறாங்க? காமேஷ் கேட்டான். நோக்கு தெரியாதோ? ஓஹோ, நீதான் நம்பாதவனாச்சே. இன்னைக்கு பெரியாத்து ரேணுகா கோவிலுக்கு வராடா. அவள் பிறந்த நாள் ஒன்றும் என்றாள். இது ஒரு பிழப்பு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டான். சாமியின் அம்சம் என்று சொல்லிக்கொண்டு ஊர் மக்களை பயமுறுத்தி தன் வசம் வைத்து கொண்டு பிறந்த நாள் அப்படி இப்படி என்று கலெக்ஷனுக்கு வருவது. தன்னுள் மூண்டை எரிச்சலை அடைக்கபடியே பேப்பரையர் வீட்டை நோக்கி நடந்தான் அவன். ஐயரின் வீட்டின் முன் செய்தித்தாள் பண்டல்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. சற்று வட்டார கிராம கடைகளில் பண்டகசாலை விநியோகத்திற்காக அவை இருந்தன. காமேஷ் வருவதை பார்த்ததும் திண்ணையில் அமர்ந்திருந்த ஐயர் மூக்கின் மீது விழுந்திருந்த கண்ணாடியை சுட்டு விரலால் உயர்த்தினார். வந்துட்டியா காமா? இன்னைக்கு உச்சுவோட ஸ்கூலில் ஏதோ விழாவான். அவன் சீக்கிரம் போகணுமா? எனக்கு எப்படியும் பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் பண்டல்களை எடுத்துக்கிட்டு போயிடுறேன். நீ சைக்கிளை எடுத்துகிட்டு போய் உச்சுவ ஸ்கூலில் விட்டுடு ஐயர் சொல்ல, சரி மாமா என்றபடியே நிற்க காமேஷை உள்ளே இருந்து பாமியின் குரல் அழைத்தது. வந்துட்டியா காமேஷ்? வந்து காஃபியை குடி. காமேஷ் நுழைந்ததும் வச்சு ஸ்கூலுக்கு தயாராகி கொண்டிருப்பதை பார்த்தான். குட் மார்னிங் காமேஷ் அண்ணா, காஃபியை குடிச்சிட்டு கிளம்பலாமா? இன்னைக்கு தமிழ் மன்றம் மீட்டிங் இருக்குது. கோவூரின் பெருமைகளை பற்றி நான் பேச போகிறேன். வச்சு சொல்ல, மீட்டிங்கில் பேச போறியா வச்சு? நம்ம ஊரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது?
அவனிடம் காப்பியை நீட்டியபடியே விசாலாட்சி வியப்பு கலந்த குரலில் கேட்டாள். என்னடா அப்படி சொல்லிட்ட? நம்ம ஊர் தேனுகாம்பா காமேஸ்வரன் கோவிலோட பெருமைகளை நாள் முழுக்க பேசிகிட்டே இருக்கலாமே. போதாக்குறைக்கு பெரியாத்தில் தேனுகா ரூபத்தில் அந்த காமதேனுவே பிறந்திருக்காளே, இது நம்ம ஊருக்கு பெரிய பெருமைதானே. விசாலாட்சி கூறியதும் காஃபியை குடித்து முடித்த காமேஷ் காலி தம்ளரை அவளிடம் நீட்டினான். மாமி, அந்த கட்டுக்கதைகளை நீங்களும் நம்புறீங்களா என்ன? 18 வருஷங்களுக்கு ஒரு முறை காமதேனு ஒரு பெரிய குடும்பத்துக்கு மட்டும் காட்சி தருவாளாம். அவங்க வீட்டிலே மட்டும் வந்து பிறப்பாளாம். அவங்களுக்கு மட்டும் சுபிச்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமாம். விச்சு, நீ இந்த புருடாவே எல்லாம் மீட்டிங்கில் பேசாதேடா. உன்னை தமிழ் வாத்தியார் பகுத்தறிவு கட்சி உறுப்பினராக இருந்தா உனக்கு பரிசு கிடைக்காது என்றான் காமேஷ். நீ வேற என்ன, அந்த வாத்தியே சாமி அக்கா கிட்ட திருநீர் வாங்கிக்கிட்டு வந்தார். அவர் பெண்டாட்டிக்கு மூட்டு வலி சொஸ்தமாயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தார் வச்சு சொன்னான். உருப்பட்டா போல தான். சரி சரி, நீ கிளம்பு. காமேஷ் ஆணியில் மாட்டிருந்த ஐயரின் சைக்கிள் சாவியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். ஹைதர் காலத்து சைக்கிள் தன் அப்பாவின் நினைவாக வைத்திருந்தார் ஐயர். ஓட்டுபவர்களை பற்றி எடுக்கும் சைக்கிள் தான். வழக்கமாக இவர் ஐயரின் பைக் சாவியைத்தான் எடுத்துக்கொள்ளுவான். இன்றைக்கு அவருக்கு வேலை இருப்பதால் இவன் சைக்கிளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. விச்சுவுடன் ஸ்கூலுக்கு கிளம்பிய பொழுது தேனுகா வரப்போகிறாள் என்று அந்த சன்னதி தெரு மட்டுமல்லாமல் ஊரே பரபரத்தது. அக்ரஹாரம், குடியானவர்களின் வீதி மற்றும் குடிசை பகுதி எல்லாவற்றிலுமே தோரணங்களும் பூமாலைகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. உண்மையிலேயே தேனுகா ரூபத்தில் காமதேனுதான் பெரிய வீட்டில் பிறந்திருக்கின்றாளா என்ன? டெய் விச்சு, நீ சாமி அக்காவை பார்த்திருக்கியா? ஓ, பார்த்திருக்கேனே, கொலுவிலே என்றான். தேனுகா பிறந்தது முதல் வானம் பார்த்த பூமியான கோவூரில் மழை பொய்த்ததே கிடையாது என்கின்றனர் ஊர் மக்கள். தேனுகாவை தங்கள் வீட்டுக்கு வரவழைத்து சுபிச்சத்தை தேடிக்கொண்டோம் என்று கூறும் ஊர் பெண்களும் இருக்கின்றார்கள். ஏன், தேனுகாவிடம் பேட் பந்துகளை தொட வைத்து கிரிக்கெட் மேட்சை ஜெயித்து கப்பு வென்றோம் என்று கூறும் மாணவர்கள் கூட இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த பெண்ணிடம் அப்படி ஒரு மகிமை இருக்கின்றதா என்ன? அப்படியானால் பெரிய வீட்டிலேயே வேலை பார்த்து தேனுகாவுடன் பழகும் அப்பா சிவனேசனுக்கு ஏன் சுபிட்சம் பெருகவில்லை? மகள் அறிந்ததிக்கு ஏன் திருமணம் நடைபெறவில்லை? இது ஒன்று போதாதா? அந்த தேனுகா சாமிகாக ஆடும் ஆட்டமெல்லாம் உடான் சென்று மனதிற்குள் சிரித்து கொண்டான் காமேஷ். என்றைக்காவது ஒரு நாள் இவனிடம் அவள் மாட்டினால் அவளது முகத்திரையை கிழிக்க வேண்டும். இதுவரை அவன் அவளை பார்த்தது கிடையாது. இவளை அந்த சாமி அக்காவுக்கு ஒரு ரூபத்தை தந்து உருவகப்படுத்தி கொண்டிருந்தான். சடை சடியாக தொங்கும் முடிகளை கொண்ட கும்மிருட்டு முகம், மஞ்சள் பொடியை அப்பி டிராஃபிக் சிக்னல் அளவில் குங்குமத்தை நெற்றியில் அப்பிக்கொண்டு சாமந்தி மாலையை போட்டுக்கொண்டு போவோர் ஒருவோர் தலையில் கையை வைத்து ஆசி கூறி பணம் பறிப்பவளாக அவன் மனதில் தேனுகாவை உருவமைத்திருந்தான். எப்போதாவது அவள் கோவிலுக்கு வருவாள். ஆனால் இவன்தான் கோவிலுக்கெல்லாம் செல்லும் பழக்கமே இல்லையே. தேனுகாவை பற்றிய எண்ணங்களுடன் விச்சுவின் ஸ்கூலை நோக்கி சைக்கிளை மிதித்தான் காமேஷ். சென்னை நுங்கம்பாக்கம் ரெட்லாண்ட்கேட் பகுதி அது. நித்தியமூர்த்தி சமையல்கார அம்மாள் நாகரத்னம் நீட்டிய காப்பி கோப்பையை ட்ரேயிலிருந்து எடுத்தபடியே பேப்பரை மேலும் கீழும் நோக்கினார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்ததும் கோபத்துடன் கோப்பையை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு இரு கைகளாலும் பேப்பரை பற்றியபடியே அந்த செய்தியில் கண்களை மேயவிட்டார். ரெடிகுலஸ் என்றபடியே பேப்பரை பக்கத்து சோஃபாவில் கிடாசிவிட்டு மீண்டும் காஃபி கோப்பையை கையில் எடுத்தார். வெள்ளரிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை கலவையை முகத்தில் அப்பிக்கொண்டு தலையை உச்சியில் கொண்டையாக போட்டுக்கொண்டு கருப்பு நிற லெகின்ஸ் டாப்ஸுடன் இறங்கி வந்தாள் சுபாங்கி. தொழிலதிபர் நித்தியின் ஒரே மகள் அவள். வாட் ஹேப்பன்? அவர் எதிரே வந்து தொபக் என்ற குஷன் சோஃபாவில் சாய்ந்தாள் அவள். நேற்று ஷெரடன் ஃபங்க்ஷனில் நானும் காந்தும் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருந்தோம். நெக்ஸ்ட்டு மெகா பட்ஜெட் படத்துக்கு வாழ்த்துங்கன்னு கையை கொடுத்தேன். அவர் ஆரம்பிக்கிற கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிச்சிட்டேன்னு ஃபோட்டோவோட செய்தி போடுறான். இதில் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பெத்த பெருமாள் என் ஃப்ரெண்டு இதை பார்த்தா என்ன நினைப்பான்? ஒன்றும் நினைக்க மாட்டான். உன் மூலமாக எப்படியாவது விமல்காந்துக்கிட்ட அடுத்த எலெக்ஷனில் டிக்கெட் வாங்கணும்னு நினைப்பான். சுபாங்கி புன்னகைத்தாள். கண்ட்ரி இஸ் கோயிங் டு டாக்ஸ். இதையெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் விற்று காசாக்கிட்டு கிருஷ்ணாராமான்னு ஏதாவது கிராமத்தில் போய் செட்டிலாக இல்லாம் போல இருக்குது, நித்தியமூர்த்தி சொன்னார். தொழிலதிபர் நித்தியமூர்த்தியே இப்படி சொன்னால் எப்படி?
கோடியில் புரளும்பவன் எத்தனை குடும்பம் உங்கள் தொழிற்சாலையை நம்பிக்கிட்டு இருக்கு? சுபாங்கி கேட்டாள். ஆமாம், பொல்லாத குடும்பம். ஊர் குடும்பமெல்லாம் கல்யாணம் சீமந்தம்னு தங்கள் ஃபேமிலியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது. நம்ம குடும்பத்தில் தான் எக்ஸ்பேன்ஷன் பிளானே இல்லை. நான் நீ இதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற நாகரத்னமா வீட்டுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கே. போர் அடிக்கிறதுமா சுபாங்கி. நீயும் சாயங்காலம் ஆனால் அவுட்டிங்குன்னு போயிடுற. இந்த கிழவியோட லொல்லும் தாங்க முடியல. எனக்கு ராத்திரி ஜவ்வரிசி உப்புமா கிண்டிக்கு போகிறேன். அதில் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து வச்சுடுறேன். சுபாங்கியும் இல்லை, புதுசாக என்ன சமைக்கணும்னு கேட்டால் எனக்கு கோபமாக வந்தது. நித்தி புலம்ப சுபாங்கி சிரித்தாள். என்னப்பா சொன்னீங்க நீங்கள்? என்ன சொல்ல முடியும்? நீங்கள் செஞ்சால் ஜவ்வரிசி உப்புமாவும் ஜவ்வரிசி பாயசம் போல் இருக்கும்னு சொல்லி வச்சேன். எதையாவது சொல்லி கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்புறம் ஆள் கிடைக்காதே. நித்தியமூர்த்தி கூற சுபாங்கி சிரித்தாள். செல்லம், ஒரு முக்கியமான விஷயம் என்றபடியே சுபாங்கி அமர்ந்திருந்த சோஃபாவின் பக்கத்து இருக்கைக்கு மாறினார் நித்தி. சொல்லுங்க டேடி. உன் அத்தை வித்யாவதி நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணினா. இன்றைக்கி ராத்திரி நிகேத் மால்தீவ்ஸ்லேருந்து வரேனா. அவளுடன் மகளின் முகத்தை பார்த்தாள் நித்தி. எதுக்கு திடீர்னு வர்றானா? சுபாங்கி வியந்தாள். அவனை கேட்டால் பாம்பே கான்ஃபரன்ஸ் அதை அட்டன் செஞ்சுட்டு அப்படியே அம்மாவையும் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் வர்றதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு உனக்குத்தான் தெரியும். நித்தியமூர்த்தி கூற சுபாங்கி பதிலளிக்காமல் வேறு பக்கம் பார்த்தாள். அத்தை மகன் நிகேத் மால்தீவ்ஸில் பெரிய ரிசார்ட் ஒன்றை நடத்துகின்றான். ஃபாரின் டூரிஸ்டுகள் கோடி கோடியாக அவனது ரிசார்ட்டுகள் ஓசியானோவில் வந்து பணத்தை கொட்டுகின்றார்கள். அதற்கு காரணம் அவன் தன் கற்பனை திறனை பிரயோகித்து புதிதாக கவர்ச்சி அம்சங்களை தன் ரிசார்ட்டில் சேர்த்து வருகின்றான். மூங்கில்களாலேயே படகுகளை காட்டேஜ்களை அமைத்து கவர்ச்சி லேண்டன் விளக்குகளை மாட்டி மிதக்கும் குடில்கள் என்று அறிமுகம் செய்ய வெள்ளைக்காரர்களின் நடுவே அவை பிரபலமாகிவிட்டன. ஒரு செயற்கை குன்றை உருவாக்கி அதிலிருந்து விழும் நீர்வீழ்ச்சியின் நடுவே சறுக்கி பாறை ஒன்றை உருவாக்கி குன்றின் உச்சியிலிருந்து கீழே இருக்கும் நீச்சல் குளம் வரை சறுக்கியபடியே வேகமாக வந்து நீச்சல் குளத்தில் விடும் விளையாட்டும் மிகவும் பிரபலமாகிவிட்டது. கோடியில் புரளும் நிகேத்துக்கு மாமன் மகள் சுபாங்கியின் மீது அமரக்காதல். ஆனால் சிறு வயது முதலே ஒன்றாகவே விளையாடி பழகி இருந்ததால் சுபாங்கிக்கு அத்தகைய எண்ணம் எதுவும் ஏற்படவில்லை. குபரனை போன்ற பணமும் மன்மதனை போன்ற அழகும் மீதும் ஈர்ப்பு அவளுக்கு தோன்றவில்லை. நித்தியமூர்த்தி, வித்யாவதி, நிகேத் மூவருமே சுபாங்கியின் மனதை மாற்றிக்கொண்டு எஸ் சொல்லுவாள் என்று எதிர்பார்த்திருந்தனர். போன சம்மருக்கு நாம் மால்தீவ்ஸ் போனபோது அவனோட ரிசார்ட்டை பார்த்து நீயே மலைச்சிட்டே சுபா. ரிசார்ட்டு பின்னாடி அவன் தமக்கு கட்டியிருக்கிற பங்களாவை பார்த்துட்டு வந்து அந்த நினைப்பிலே நீ இருந்த. அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி யாருக்குமே வராது. நீயும் அந்த மாதிரி ஒரு வீடு டிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாட் மோர் டு யூ வாண்ட்? சுபா, பணம் 7 தலைமுறைக்கு கொட்டி கிடக்குது. நிகேத்துக்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குது. ஆளும் லட்சணமாகவும் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்க ஏன் யோசனை பண்ணுற? நித்தி தன் மகளை கேட்டார். சுபாங்கி தந்தையை அலுப்புடன் பார்த்தாள். டேடி, நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ, அவன் என்னை பேப்பர் செஞ்சு ராணி மாதிரி வச்சுப்பான்னு எனக்கு தெரியும். என் காலை தரையிலேயே படவிட மாட்டான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இதில் சுபாங்கிங்கிற தனிப்பட்ட மனுஷிக்கு என்ன இருக்குது? கோடீஸ்வரன் நிகோத்தோட மனைவி. அவன் வீட்டில் எனக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கலாம். மால்தீவ்ஸுன்னு தாண்டி நான் யார்? நாகரத்னம் பாட்டி நம்ம வீட்டில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காளே தவிர ஹூ இஸ் ஷீ? அது மாதிரி தான் நிகோத்தோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் என்னை அங்கே பார்ப்பாங்க. போன தடவை நாம் நிகழ்த்து வீட்டுக்கு போனப்போ அவன் சொன்ன ஒரு டயலாகை நீ கேட்டியா? உன் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்துருக்கியான்னு கேட்டான். இல்லை, அந்த நிலையே ஏற்படக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். சுபாங்கி இன்டீரியர் டெக்கரேட்டர்னு தான் நான் வெளியில் சொல்லிக்கிறேன். தொழிலதிபர் நித்தியமூர்த்தி பொண்ணுன்னு நான் யார்கிட்டேயும் சொல்லிக்கிறதே இல்லை. என் ஐடென்டிட்டி தான் எனக்கு முக்கியம். என் திறமையை காட்டி நானும் ஒரு செலிப்ரிட்டியாக என்னை பற்றி நியூஸ் பேப்பரில் வரணும். அப்புறம்தான் என்னுடைய கல்யாணம். என் சாதனைகள் எனக்காக பேசணும். மிஸ்ஸஸ் நிகேத்தின் சாதனைகளாக இருக்கிறதை விட மிஸ் சுபாங்கி சாதனையாகத்தான் இருப்பதற்கு நான் விரும்புகிறேன். சுபாங்கி கூறியதும் ஆயாசத்துடன் சோஃபாவில் சரிந்தார் நித்தி. அத்தையும் நிகேத்தையும் நாளைக்கு லஞ்சுக்கு வர சொல்லுங்க. அத்தை பிள்ளையா அவன் எப்போ வந்தாலும் எனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை, சுபாங்கி கூறினாள். விட்டு பிடிப்போம் என்று மனதிற்குள் கூறிய நித்தியமூர்த்தி
திரும்பி கிச்சன் பக்கமாக பார்த்தார். அந்த கிழவிகிட்ட நாளை லஞ்ச் மெனுவை கொடுத்துடு. மால்தீவ்ஸில் ரிசார்ட் நடத்துகிறவனுக்கு கிழவி தண்டனையை கொடுத்துட போகிறா நித்தி சொல்ல சுபாங்கி சிரித்தபடியே எழுந்தாள். மீண்டும் மாடியில் இருந்த தன் அறைக்கு போன பொழுது வானேசா கன்சோஃபோன் செய்தாள். இவளுக்கு கல்லூரியில் படித்த தோழி ஹோட்டல் தாஜ் பாரடைஸில் ஈவெண்ட் மேனேஜராக இருக்கிறாள். சுபாங்கியின் செல்வ செழிப்பைக் கண்டு லேசான பொறாமை அவளிடம் உண்டு. கல்லூரியில் படிக்கும் பொழுதே இவள் அன்றாடம் ஒரு காரில் வருவதைக் கண்டு வயிறு எறிந்தவள். படிப்பிலும் காலேஜ் தேர்விலும் சுபாங்கியை போட்டியாக நினைத்து விரோதம் பாராட்டியவள். இப்பொழுது ஈவெண்ட் மேனேஜராக ஆன பிறகு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்பவர்களுக்கு இவள் தந்தையின் தொழிற்சியான சுபாங்கி இண்டஸ்ட்ரீஸின் ஆதரவு தேவைப்படுகின்றது. என்றும் இல்லாத திருநாளாக ஒரு நாள் ஃபோன் செய்து நட்பை திரும்பவும் புதுப்பித்து கொண்டாள். வேண்டா வெறுப்பாக சுபாங்கி வானேசாவின் காலை எடுத்தாள். ஹாய் சுபாங்கி. ஹாய். நினைவிருக்குல்ல, இன்றைக்கி டேபிள் டென்னிஸ் சாம்பியன்களுக்கு நீ தான் கப்பு கொடுக்குற. உன்னை பற்றி அனௌன்ஸ் கூட செஞ்சாச்சு. சுபாங்கி இண்டஸ்ட்ரீஸ் சேர்மனோட பொண்ணுன்னு. சுபாங்கிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. லுக் வனேசா, ஐ ஹாவ் மை ஓன் இன்டீரியர் டெக்கரேஷன் ஃபார்ம். அதோட நிறுவனராக என்னை அறிமுகப்படுத்துகிறதானா நான் வர்றேன். சேர்மனோட பெண்ணை அறிமுகப்படுத்துகிறதா இருந்தால் நான் வரல, உறுதியாக சொல்லிவிட்டாள். அந்த பக்கத்தில் வனேசா பல்லை கடித்து கொண்டு பேசுவது சுபாங்கிக்கு புரிந்தது. நோ ப்ராப்ளம் சுபாங்கி, நீ கிளாமராக இருப்பேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். இல்லைனா உங்கள் அப்பாவையே கூப்பிட்டுருப்பேன் நீ என்று ஒரு பக்கெட் ஐஸ் துண்டங்களை சுபாங்கியின் மீது கொட்டினாள் வனேசா. சரியா 7 மணிக்கு வந்துடு சுபாங்கி என்ற வனேசா ஃபோனை கட் செய்தாள். உன்னை வைக்கிற இடத்துல வைக்கிறேன் பாரடி என்ற சுபாங்கி குளிப்பதற்காக பாத்ரூமை நோக்கி சென்றாள். ஹோட்டல் தாஜ் பாரடைஸ். சரியாக 7 மணிக்கு ஹோட்டலுக்குள் நுழைந்த சுபாங்கியின் சிட்டி ஹோண்டா போர்டிகோவில் நுழைய தன்னை சிறப்பாக அலங்கரித்து கொண்டே இருந்தாள் சுபாங்கி. அவளுக்கு சந்தன நிற சேலை, அதே நிறத்தில் பால் வண்ணத்தில் அவளுடைய நிறத்தை எடுத்து காட்டும் ஸ்லீவ்லெஸ் ரவிக்கி, கழுத்தில் சுடர்விடும் அவள் தந்தை பரிசளித்திருந்த வைர நெக்லஸ், 2 காதுகளில் இருந்து தோள் வரை நீண்டு ஊசலாடி கொண்டிருந்த வைர டிராப்ஸ், அலை அலையாக கூந்தல் தோளில் புரண்டு கொண்டிருந்தது. தேவதையாக நடந்து வந்து பாரடைஸ் ஹோட்டலை உண்மையாகவே சொர்க்கபுரியாக மாற்றியிருந்தாள் அவள். ஹாய் சுபாங்கி, யூ லுக் டாஸ்லிங் என்றபடி ஒப்புக்கு சொன்ன வனேசா அவளை ஒரு டேபிளின் முன்பாக அமர்த்தினாள். நீ இங்கேயே உட்கார்ந்துரு, அந்த டைமில் கரெக்டாக கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு அகன்றாள். சுபாங்கி மௌனமாக உட்கார்ந்தபடியே அந்த பேங்க்வெட் ஹாலுக்கு வருபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இன்று மாலை அவள் ஃப்ரீயாக இருந்திருந்தால் தான் வனேசா கூறிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருந்தாள். டேபிள் டென்னிஸ் கிளப்பின் பரிசளிக்கும் விழா என்றால் நிச்சயம் தினசரிகளின் ஸ்போர்ட்ஸ் பேஜிலாவது இவளை பற்றி செய்தி வரும் என்று நினைத்திருந்தாள். வனேசாவின் அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தாள். மணி 7:45 ஆகியும் வனேசா இவளை கூப்பிடவில்லை. எரிச்சலுடன் வாட்சை பார்த்தவள் வனேசாவை தேடினாள். சரியாக யாருடனோ ஃபோன் பேசியபடியே வனேசா இவளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். சுபாங்கி அவள் நடந்து வந்த விதத்தை பார்த்தே ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டாள். சாரி சுபாங்கி, ஆக்சுவலி வின்னர்ஸ் எல்லோரும் விசாகப்பட்டினத்திலிருந்து வரணும். அவங்க நாளைக்கு தான் வராங்களாம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தள்ளி போயிடுச்சு. ஐ வில் கால் யூ அகெயின் என்றபடி வனேசாவை ஆத்திரத்துடன் உற்று பார்த்தாள் சுபாங்கி. டோன்ட் கால் மீ அகெயின் அண்ட் வேஸ்ட் மை டைம். சுபாங்கி அவளை நேரிடையாகவே தாப்பினாள். இட் ஹேப்பன்ஸ் சுபாங்கி, பெரிய செலிப்ரிட்டிலாம் கடைசி நிமிஷத்தில் நிகழ்ச்சி கேன்சல் ஆகியிருக்குன்னு பேசாமல் போயிடுறாங்க. நீ ஃப்ரீயாக இருக்கேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொன்னாள். நான் ஃப்ரீன்னு யார் உனக்கு சொன்னா? இதோ இப்போவே என்னோட டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாரு. அதை உங்கள்கிட்ட சொல்ல வேணாமான்னு தான் சொல்லலை. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நீ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்னதால் அப்படியே கொடுத்துடலாம்னு வந்துடுறேன். நீ அழைச்சதால தான், அதுக்காகன்னு நான் வரலை என்று சுபாங்கி கோபப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் வனேசாவை சகட்டு மெனிக்கு திட்டினாள். வனேசா அவளை முறைத்து பார்த்துவிட்டு அகன்றாள். சுபாங்கிக்கு கோபம் அடங்கும் வரை அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. வனேசாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு தன்னையே நொந்து கொண்டபடியே
டேபிளில் இருந்த மெனு கார்டை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். சரி, வந்ததற்கு எதையாவது ஆர்டர் செய்வோம் என்று மெனு கார்டை மீந்து கொண்டிருந்த போதுதான் அந்த வசீகரமான வாலிபன் உள்ளே நுழைந்தான். ஹிந்தி படவுல நடிகரைப் போல் காணப்பட்டான். அவன் தனக்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்த மேஜையில் வந்து அமர பேங்க்வெட் ஹாலில் இருந்த அத்தனை முகங்களும் அவனையே நோக்கின. தற்செயலாக அவனை நோக்கிய சுபாங்கி அவனை எங்கேயோ பார்த்திருக்கின்றோமே என்பதை புரிந்து கொண்டாள். சற்று தள்ளி அமர்ந்து குடும்பமாக உண்டு கொண்டிருந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறு பெண் ஒருத்தி ஓடிச் சென்று அந்த வாலிபனிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதைக் கண்டதும் சுபாங்கி யூகித்து விட்டாள். அவன் பிரபல கிரிக்கெட் வீரன் சந்தீப் சங்கர். எப்போதாவது தந்தையுடன் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பது சுபாங்கியின் வழக்கம். சந்தீப் சிறந்த ஆல்ரவுண்டர் என்று அப்பா நித்தியமூர்த்தி சொல்ல கேட்டிருக்கின்றாள். மெனு கார்டை படிப்பது போல் ஓரக்கண்ணால் சந்தீப்பை நோட்டமிடத் தொடங்கினாள் சுபாங்கி. அழகான முகத்தில் பிரெஞ்சு தாடியுடன் ஒரு காதில் தங்க வளையத்துடன் துருதுருவென தன் பார்வையை சுற்றி ஓட்டியபடியே உட்கார்ந்திருந்தான் சந்தீப். வெள்ளை டைட் பேண்ட், நேவி ப்ளூ ஷர்ட், அதன் மீது பிளேசர் என்று கவர்ச்சியாக காணப்பட்ட அவனை கண்களால் விழுங்கி கொண்டிருந்தாள் சுபாங்கி. நிகேத் இவனை விட கலராகவும் கம்பீரமாகவும் இருப்பான். ஆனால் இவனைப் போல் நிகேத் புகழ் பெற்றவன் கிடையாதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.